வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்றைக்கி நம்ம பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதாரணமாக பூரினாலே விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட இந்த சைடிஷும் சேர்த்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சாச்சு. இப்போ மசிச்சு வச்சாச்சு. இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானது இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வடித்த உளுந்தும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். அதை இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். அது பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் கலந்து விட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் 2. அது நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், அதையும் கலந்து விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தூளாக எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் நான் கலந்து விட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இப்போது இதோட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொதிச்சிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் கொதிச்சிடுச்சு.
பூரி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.